Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. وَاتْلُ مَا أُوحِيَ إِلَيْكَ مِنْ كِتَابِ رَبِّكَ لَا مُبَدِّلَ لِكَلِمَاتِهِ وَلَنْ تَجِدَ مِنْ دُونِهِ مُلْتَحَدًا وَاصْبِرْ نَفْسَكَ مَعَ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ وَلَا تَعْدُ عَيْنَاكَ عَنْهُمْ تُرِيدُ زِينَةَ الْحَيَاةِ الدُّنْيَا وَلَا تُطِعْ مَنْ أَغْفَلْنَا قَلْبَهُ عَنْ ذِكْرِنَا وَاتَّبَعَ هَوَاهُ وَكَانَ أَمْرُهُ فُرُطًا. இது சூரா கஹ்ஃபுடைய 27-28 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவுகிறான். வத்துலு மா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக், என் நபியே, உங்களுக்கு உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்ட ஓதி காட்டப்பட்ட வஹி இறக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு ஓதி காட்டுங்கள், எத்தி வையுங்கள். லா முபதில்லி கலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தைகளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, அதை நீக்கவோ மாற்றவோ யாராலும் முடியாது. வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, அவனை தவிர வேறு யாரிடத்தில் நீங்கள் ஒதுங்க முடியாது, ஒதுங்கும் தளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உதவியாளர்களையோ பரம் சாற்றத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களோ நீங்கள் யாரையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நபியே, நீங்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த ஆயத்துக்களை உங்களுக்கு வகையாக நாங்கள் இறக்கினதை மற்ற மக்களுக்கு நீங்கள் சொல்லவில்லை என்றால், எத்தி வைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்கின்றான், யா அய்யுஹா ரசூலு பல்லிக் மா உன்ஸில இலைக்க மின் ரப்பிக், யா ரசூலே, உங்கள் மீது எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ அதை நீங்கள் எத்தி வையுங்கள். வஇல்லம் தஃபல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹ், நீங்கள் அவ்வாறு எத்தி வைக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய தூதுத்துவத்தை எத்தி வைத்தவராக கருதப்பட மாட்டீர்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, இந்த மக்கள் காலையும் மாலையும் தன் ரப்பை அழைத்தவர்களாக அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி அல்லாஹை தஸ்பீஹ் செய்து கொண்டு அவனை அழைத்து கொண்டிருக்கின்றார்களோ, அப்படியான மக்களோடு நீங்களும் உங்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு கூட உட்காருங்கள். அல்லாஹுவை துதிப்பாடுகின்றார்கள், அல்லாஹை புகழ்கின்றார்கள், அல்லாஹை தக்பீர் செய்கின்றார்கள், அல்லாஹுவை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் காலை மாலையில். அவர்கள் என்னுடைய உண்மையான நல்லடியார்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நீங்கள் உட்காருங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவினான். இந்த ஆயத் இறங்கினது இருக்குதே, குறைஷிகளை சேர்ந்த சில தலைவர்கள் அவங்க ரசூலா இடத்துல வந்து சொன்னாங்க, நீங்கள் எங்களோட கூட வந்து உட்காரணும், நீங்கள் மட்டும்தான் வந்து உட்காரணும், வேறவங்களுடைய சஹாபாக்களுடைய பலகீனமானவர்கள் ஏழைகளை கூட்டிட்டு வரக்கூடாது. பிலால், அம்மார், சுஹைப், ஹப்பாப், இப்னு மசூத் இவங்க போன்ற ஆக்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்து எங்களோட கூட, அல்லது எங்களுக்கு வேற ஒரு மஜ்லிஸ் உண்டாக்கணும், நாங்கள் தலைவர்கள் வந்து உட்காருவோம் என்று கேட்டுக்கொண்டாங்க. அல்லாஹு தஆலா இதை தடுத்தான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, எந்த மக்கள் அல்லாஹுவை காலையிலே மாலையிலே மலைக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், மாறாக நீங்கள் அவங்களோட கூட உட்காருங்கள். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், தன் ரப்பை யார் அழைக்கின்றார்களோ அவர்களோட கூட தங்கள் நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். பில் கதாத்தி வல் அஷி, காலை மாலை அவர்கள் அல்லாஹை துதிப்பாடுகின்றார்கள். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 6 பேர் உட்கார்ந்திருந்தோம். முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, இந்த மக்களை நீங்கள் ஒதுக்கிடுங்க, இவங்களை விட்டுடுங்க, இவங்க எங்களோட கூட உட்காரத்துக்கு தகுதியற்றவங்க. அப்போ நானும் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நானும் இப்னு மசூதும் பனு ஹுதைல சேர்ந்த ஒருத்தரும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருந்தோம். இன்னும் 2 பேர் அவங்களோட பேரை நான் மறந்துட்டேன் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு நாட்டம் ஒன்று ஏற்பட்டுச்சு. அதனால் அவங்க கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க, அநேகமாக இவங்களை கொஞ்சம் இப்போதைக்கு விட்டுட்டு இவங்களோட கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோம் என்று நினைச்சாங்க. அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான், வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, காலை மாலை இறைவனை துதிபாடக்கூடிய இந்த மக்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எந்த சமுதாயம் அல்லாஹுடைய திருநாமத்தை நாடி ஒன்று சேர்ந்து அல்லாஹை ஞாபகம் செய்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி வானத்திலிருந்து அழைப்பாளர் அழைக்கின்றாரு. அவர் சொல்கிறான், கூமு மக்ஃபூரல் லக்கும், நீங்கள் எழும்பி போங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில். கது புத்திலத் சையாத்திக்கும் ஹசனாத்
உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தாலா அவருக்கு நன்மாராயம் சொல்கின்றான். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த ஆயத்து இறங்கிச்சது. அவங்க தன் வீட்டில் இருக்கும் பொழுது வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி என்ற ஆயத்து இறங்கின பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கூட்டத்தினரை தேடி வெளியாகினார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தினரை தேடி வெளியாகினார்கள். அவங்க ஒரு கூட்டம் திக்ர் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களோட முடிகள் எல்லாம் பரட்டையாக இருந்துச்சு, உடம்பெல்லாம் காய்ந்து போய் ஆடைகள் எல்லாம் ஒரு ஆடை தான் அவங்கள்ட்ட இருக்குது, 2 ஆடை மேலாடை கீழாடை கூட அவங்கள்ட்ட இருக்கல. ஒரு ஆடை வச்சு கொண்டு தன்னை போத்தி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த உடனே அவங்களோட கூட உட்கார்ந்து கொண்டாங்க. உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபி உம்மதி மன் அமரனி மின் அன்அஸ்பிர நஃப்ஸி மாஹும். யாரோட கூட என்னை உட்காரும்படி அல்லாஹ் தஆலா ஏவினானோ அப்படியான மக்களை என்னுடைய சமுதாயத்தில் ஆக்கி தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தஅது ஐனாக அன்ஹும். நபியே, நீங்கள் அவர்களை விட்டு உங்களுடைய கண்ணுடைய பார்வை திருப்பி விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் திருப்பி கொண்டால் துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, உலகத்துடைய அலங்காரத்தை நீங்கள் விரும்பினவராக ஆகிவிடுவீர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த சாதாரண மக்களை பார்த்து இவங்களை புறக்கணிச்சிட்டு நல்ல வசதியுள்ள தலைவர்களை பக்கம் நீங்கள் முகம் திருப்ப வேண்டாம். அவ்வாறு நீங்கள் முகம் திருப்புவீர்கள் என்றால் நீங்கள் உலகத்துடைய அலங்காரத்தை விரும்பக்கூடியவராக ஆகிவிடுவீர்கள். வலா துத்தி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, யாருடைய உள்ளங்களை எங்களுடைய திக்ரை விட்டு நாங்கள் திருப்பி விட்டோமோ அவர்களுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள். வத்தப ஹவா வக்கான அம்ருஹு ஃபுர்தா, அவர்கள் தங்களுடைய மனோயிச்சை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய காரியங்கள் வீணானவைகள், மடத்தனமானவைகள், எல்லை மீறியவைகளாக இருக்கின்றன. அதனால நீங்க அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள், அவர்களை நேசிக்காதீர்கள், விரும்பாதீர்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கின்றான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹ்ரத்தல் ஹயாத்தித் துன்யா லினஃப்தினஹும் ஃபீஹ் வரிஸ்கு ரப்பிக கைரும் வ அப்கா. உங்களுடைய பார்வைகளை யாருக்கு உலகத்திலே இன்பங்களை சிலதை நாங்கள் கொடுத்திருக்கின்றோமோ, உலக அலங்காரங்களை, அதையும் பக்கம் எங்களுடைய பார்வையை நீட்டாதீர்கள். நாங்கள் அவர்களை சோதிக்கிறதுக்காக கொடுத்திருக்கின்றோம். உங்கள் ரப்புடைய கொடை இருக்கின்றதே உலகத்திலே மறுமையிலும், அதுதான் சிறந்தது, நிரந்தரமானது. வக்குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், நபியை சொல்லுங்க, ஹக் இருக்கின்றதே அது அல்லாஹுடைய புறத்தில், அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது. அல்லாஹுடைய புறத்தில் வரக்கூடியது இருக்கிறது, அதுதான் ஹக்கானதாகும். அல்லது இதுதான், இந்த ஹக்கு தான் உங்கள் ரப்புடைய புறத்தில் நான் கொண்டு வந்திருக்கின்றேன், இதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். எனவே விரும்பினவர்கள் ஈமான் கொள்ளுங்கள், விரும்பினவர்கள் நிராகரியுங்கள். இது ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இவ்வளோ உங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் நான் கொண்டு வந்திருக்கிறோம், அதுக்கு மேலே நீங்கள் ஈமான் கொள்ள தயாரில்லாட்டி விரும்பினா ஈமான் கொள்ளுங்க, விரும்பினா நீங்கள் நிராகரிச்சுட்டு போங்க, பரவாயில்லை. இன்னா அஅதனா லில்-ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா. ஏனென்றால் நாங்கள் அநியாயம் செய்யக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களுக்கு நாம் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கின்றோம். நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, அதனுடைய மதில்கள், சுவர்கள் அவர்களை சூழ்ந்திருக்கின்றது. அதனுடைய சுவர்கள் நாலாபுறம் அவர்கள் சூழ்ந்திருக்கின்றது. அப்படியான நரகத்தை நாம் அவர்களுக்கான தயாரித்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா சுராதிகுன் நாரி அர்பாத்து ஜுதுர், நரகத்துடைய மதில்கள் இருக்கின்றதே, சுவர்கள் 4 மதில்கள். கஃபாஃபத்து குல்லி ஜிதாரின் மசாஃபத்து 40 சனா, ஒவ்வொரு மதில் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று, 4 சுவர்கள் இருக்கும். ஒவ்வொரு சுவருடைய தடிமன் இருக்கின்றதை 40 வருஷங்கள் நடக்கக்கூடிய தூரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி நெருப்பாலான மதில்களாக அது இருக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இப்போ நரகத்தில் அவர்கள் இருப்பார்கள். வையஸ்தகீசு யுகாசு பிமா இன் கல்முஹ்லி யஷ்ஃபில் வுஜூ, அவர்கள் நரகத்தில் பயங்கரமான தாகத்தின் காரணமாக அவர்கள் உதவி தேடுவார்கள். யுகாசு பிமா இன் கல்முஹ்லி யஷ்ஃபில் வுஜூ, அவர்களுக்காக வேண்டி உதவி அளிக்கப்படும், அவருடைய உதவி கேட்டதுக்காக தண்ணீர் கொண்டு கொடுக்கப்படும், பயங்கர சூடாக்கப்பட்ட நீராக இருக்கும். யஷ்ஃபில் வுஜூ, அந்த
சூடு எந்த அளவுக்கு கொதிக்கக்கூடியதாக நீர் இருக்கும் என்றால் முகங்கள் எல்லாம் கருகிவிடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், கடினமாக சூடாக்கப்பட்ட நீராக அது இருக்கும். அது கருப்பு கலர் உள்ளதாக இருக்கும், துருவாடை உள்ளதாக இருக்கும். அது ரொம்ப கடினமான சூடானதாக இருக்கும். யஷ்வில் வுஜூஹ், முகங்கள் கூட கருகிவிடும் அதனுடைய சூட்டின் காரணமாக. ஒரு காஃபிர் அது குடிக்க நாடினால் முகத்துக்கிட்ட அந்த பானத்தை கொண்டு வருவார், முகம் அப்படியே கருகி விழுந்திடும், முகத்துடைய சதைகள் கூட கீழே விழுந்திடும். ஹதீஸ்ல வருது, மா உன் கல் முகுல், பயங்கரமான சூடாக்கப்பட்ட நீராக இருக்கும். எவ்வாறு தார் சூடாக்கப்பட்ட எவ்வளவு சூடு உள்ளதாக இருக்கும், அது போன்று முகத்துக்கு கிட்ட கொண்டு வந்தால் தலையுடைய முடி முளைக்கக்கூடிய அந்த தோள்கள் கூட அப்படியே கலண்டு விழுந்திடும். அவருடைய முகத்தை கிட்ட கொண்டு வந்து அவருக்கு வெறுப்பார், அவ்வளோ பயங்கரமானதாக இருக்கும், சீல் உள்ளதாக இருக்கும். விஸ்கா மிமா இன் சதீத், இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சீலான நீரை கொண்டு அவருக்கு புகட்டப்படும். முகத்தை கிட்ட கொண்டு வந்தாலே வெறுப்பார், அவ்வளோ பயங்கர துருவாடை உள்ளதாக இருக்கும், சூடாகவும் இருக்கும். முகத்தை கிட்ட கொண்டு வந்தால் முகம் அப்படியே கருகிவிடும், தலையுடைய முடி மலைக்கக்கூடிய தோள்கள் கூட கலண்டு விழுந்திடும். அது குடிச்சிட்டார் என்றால் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய உட்பகுதிகளில் எல்லா பார்ட்ஸ்களும் அப்படியே துண்டு துண்டாக வெளியாகி மலவாயில் வழியாக வெளியாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ அவங்களுக்கு அந்த பானம் கொடுக்கப்படும் பேசஸ் ஷராப், அது மிக மோசமான பானமாக இருக்கும். ஹதீஸில் வருது, நரகவாதிகளுக்கு பசி வரும், பசி பசி என்று கத்துவார்கள். அவர்களுக்கு ஷஜரத்து ஜக்கும், கள்ளி மரத்துடைய மரமே உணவாக கொடுக்கப்படும். அதை அவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த சாப்பாட்டுடைய விஷத்தன்மையின் காரணமாக, சூட்டின் காரணமாக, கசப்பு தன்மையின் காரணமாக தோல்களுடைய நிறங்கள் கூட மாறிவிடும், அது அப்படியே கலண்டு விழும். ஒரு பக்கத்தால் ஒரு மனிதர் போகக்கூடியவர், அவர் அவருடைய அந்த தோலிருந்த அமைப்பை வச்சு அறிந்து கொள்வார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இவர் என்று சொல்லி. அதுக்கு பிறகு பயங்கரமான தாகம் அவர்களுக்கு உண்டாக்கப்படும். தாகத்துக்காக தண்ணீர் தேடி அழுவார்கள். அவர்களுக்கு பயங்கர சூடான தண்ணீர் புகட்டப்படும். முகத்தை கிட்ட கொண்டு வந்தால் அந்த சூட்டின் காரணமாக ஒரு சதைகள் எல்லாம் அப்படியே கருகிவிடும், முகத்துடைய சதைகள் கூட கீழே விழுந்துவிடும். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவ்வளவு மோசமான தன்மையுள்ள நீராக இருப்பதனால பிஸஸ் ஷராப், அந்த பானம் இருக்கிறதே அது மிக மோசமான கெட்ட பானமாக இருக்கும். வசுகுமா அன் ஹமீமன் ஃபகத்தா மாஹும், அவர்களுக்கு பயங்கர சூடான நீர் புகட்டப்படும். அவருடைய உட்பகுதிகளுடைய குடல், ஈரல், கிட்னி, ஹார்ட் எல்லாம் துண்டு துண்டாகி பின் வழியால் வெளியாகும் என்று அல்லாஹ் இன்னொருத்தில் சொல்கின்றான். இதே மாதிரி சூரா காஷியால துஸ்கா மின் ஐனின் ஆனியா, அவர்களுக்கு பயங்கர சூடான நீர் புகட்டப்படும். இதே மாதிரி வபைன ஹமீமின் ஆன், பயங்கரமான சூடான நீர் புகட்டப்படும். இதே மாதிரி அல்லாஹு தஆலா நரகத்துடைய பயங்கரமான நிலைமையில சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வசாத் முர்தஃபகா, இந்த இடம் இருக்கிற நரகம், இது தங்கக்கூடிய இடத்துல, ஒன்று சேரக்கூடிய இடத்துல, ஒதுங்கக்கூடிய இடங்கள்ல ஆக மோசமானதாக இருக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹா ஸாஅத் முஸ்தகர்ரம் முகாமா, நரகம் இருக்கிறதே அது ஒதுங்கும் தலங்கள்ல, தங்கக்கூடிய இடங்கள்ல மிக மோசமான இடமாக இருக்கும். அடுத்து அல்லாஹு தஆலா நரகவாதிகளுடைய மோசமான நிலைமையை பற்றி சொன்னதுக்கு பிறகு அதுக்கு மாற்றமான கூட்டத்தினர் பாக்கியவான்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு ரசூல்மார்கள் உண்மைப்பித்தார்களோ, நல்ல அமல்கள் செய்தார்களோ, அவர்கள் ஏவப்பட்ட காரியங்களை செய்தார்களோ, அவர்களுக்கு இன்னா லா நுதியு அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, அவர்களுடைய அழகான கூலியை நாங்கள் வீணாக்க மாட்டோம். அவர்கள் நல்ல அமல் செய்தார்கள், அதனுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். அவர் செய்த நல்ல அமல்களுக்கு நாங்கள் மேலான கூலியை கொடுப்போம். உயர்ந்த ஜன்னத்துல் ஆதன், நிரந்தரமாக தங்கக்கூடிய இடங்கள் அவர்கள் தங்க வைப்போம். உலாயிக்கலஹும் ஜன்னாத்து ஆதின், அவர்களுக்கு ஜன்னத்துல் ஆதன் அவர்களுக்கு கிடைக்கும். தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார், அவர்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடும். அவர்களுக்கு கீழால் அப்படின்னா அவருடைய மாளிகைகளுக்கு கீழால், வீடுகளுக்கு கீழால், தோட்டங்களுக்கு கீழால் கூட ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். யுஹல்லௌன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஸஹபின், அவர்களுக்கு தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்படும், தங்க வளையல்கள் அணிவிக்கப்படும், தங்கத்தாலான வளையல்கள் கைகள் அணிந்து கொண்டிருப்பார்கள். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லலாம், லுலுவா, முத்துக்களான ஆபரணங்கள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவர்களுக்கு பட்டாடையும் கூட நாங்கள் அணிவிப்போம். இங்கு அல்லாஹ் சொல்கிறான், யுஹல்லௌன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஸஹபின், தங்க
காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். வயல்பசூன சியாபன் ஹுதுரம் மின் சுந்துசின் பட்டு மெல்லிய பட்டுகளான பச்சை ஆடைகள் அவர்கள் அணிவார்கள். இஸ்தபரக்கின் முத்தகீன ஃபியல் அல் அராய்க், இதே மாதிரி இஸ்தபரக்குன்னா கடினமான பட்டு, தடிப்பமான பட்டு, சாஃப்டான பட்டு, 2 விதமான ஆடைகளும் அவருக்கு அணிவிக்கப்படும். அது கடினமான பட்டாக இருந்தாலும் மின்னக்கூடியதாக இருக்கும். முத்தகீன ஃபியல் அல் அராய்க், இதே மாதிரி அவர்கள் சிம்மாசனங்களில் அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். சிம்மாசனங்கள் சாய்ந்து அவர்கள் எல்லா காட்சியும் பார்த்து கொண்டிருப்பார்கள். சாயமான கட்டில்களை சாய்ந்து கொண்டிருப்பார்கள். நியம சவாபு ஹஸ்னத் முர்தஃபகா, இது மிக சிறந்த நன்மை, மிக சிறந்த கூலி. அடுத்தது ஒதுங்கும் தலங்களில் மிக உயர்ந்த இடமாக இருக்கும். நரகவாதிகள் தங்கக்கூடிய இடம் மோசமானது என்று அல்லாஹ் சொன்னான். இது ஆக சிறந்த இடமாக இருக்கும். சொர்க்கவாதிகள் தங்கக்கூடிய இடம், தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இதே மாதிரி ஒதுங்குறதுக்கு சிறந்த இடம் சொர்க்கம். நரகவாதிகளுடைய பானம் தங்கக்கூடிய இடம் மோசம்னு சொன்னான். இங்க அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது தங்கக்கூடிய இடங்கள்ல சிறந்த இடம். ஹஸ்னத் முஸ்தகர்ரன் வ முகாமா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய தங்கக்கூடிய இடமும் சிறந்ததாக, தரிஃபடக்கூடிய இடம் சிறந்ததாக மாறிவிட்டது. அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அந்த மேலான சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தையும் ஒதுங்கக்கூடிய இடத்தை நசீபாக்குவானாக. இந்த பயங்கரமான நரகத்திலே வேதனைட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு